நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டார்ட் ரோலிங். நாற்பத்தைந்து எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து வைத்திருந்தது. துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இடதுகரம் மற்றும் வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு ரத்தீஷ் தான் அந்த தம்பி. விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொடுத்தார். சார், எங்கள் துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் என்னை துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுடைய வீடான குறிஞ்சி இல்லத்துக்கு என்னை அழைத்தார். மினிஸ்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போனேன். அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்தால் தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி, அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அபய்குமார் சிங்கிட்ட சொல்லி 45 எஃப்ஐஆரை நீ க்ளோஸ் பண்ணு, என்ன பண்ணுவியோ தெரியாது. எந்த துறைகளை எடுத்தீர்கள் என்றாலும் நினைத்து பார்க்க முடியாமல் மலைக்கும் அளவுக்கு ஊழலை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கொண்ட கூட்டம் செய்திருக்கிறது. தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் எவ்வளவு முக்கியமான தேர்தல், தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். திமுக என்ற தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஸோ மறந்து போன பழைய சம்பவங்கள் அத்தனையையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நான் ஒரு நேர்காணலில் இந்த திமுக ஆட்சியை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று வர்ணித்தேன். முக ஸ்டாலின் தான் அலிபாபா, அவரது அமைச்சரவையில் இருப்பவர்கள் தான் அந்த 40 திருடர்கள். அந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற அந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் இந்த திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி அடித்த கொள்ளை கொஞ்ச நஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு இவர்களுக்கெல்லாம் ஆணவம் என்றால், ஒரு அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்துது, அந்த விசாரணையை முடக்குவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். தோழர்களே, மார்ச் 2025 டாஸ்மாக் தொடர்பாக டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. பல இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன. உங்களில் பலருக்கு தெரியும், அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று அழைக்கப்படக்கூடிய அமலாக்கத்துறை ஏதாவது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மூலமாக தான் உள்ளே வர முடியும். அதாவது அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் வேணும். அந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸு PMLA, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டில் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு அஃபென்ஸில் அந்த செக்ஷன் இருக்கணும். அந்த செக்ஷன் இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தலாம். ஸோ இப்போது அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்துவதற்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற துறை தமிழக அரசின் கீழ் இயங்குவது உங்களுக்கு தெரியும். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை திடீரென்று பல்வேறு அலுவலகங்களில் சோதனைகள் நடத்துவார்கள். அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை பல்வேறு டாஸ்மாக் கடைகளில், டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் சோதனைகளை நடத்தி கேஷை செக் பண்ணுவாங்க. அதாவது விற்பனையான அளவுக்கும் கல்லாவில் இருக்கக்கூடிய கேஷையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் குறைச்சலாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அதிகமாக பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பார்கள். இதுபோல் 45 எஃப்ஐஆர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து வைத்திருந்தது. இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை மார்ச் 2025 சோதனையை நடத்தியது. இந்த சோதனைகளில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் MDயோட அலுவலகத்திலும் MD திரு விசாகன் அவர்களுடைய வீட்டிலும் சோதனைகளை நடத்தி விசாகன் அவர்களோட தொலைபேசியை பறிமுதல் செய்து ஆய்வு செய்கிறது. அப்படி ஆய்வு செய்யும்போது பார்த்தால் தம்பி என்று ஒருவரை அழைத்து அந்த தம்பியிடம் பல்வேறு விஷயங்களுக்கு டாஸ்மாகோட MDயாக இருக்கக்கூடிய விசாகன் ஒப்புதல் பெறுகிறார் என்ற விஷயம் அமலாக்கத்துறைக்கு அந்த சோதனையின் போதே தெரிய வருகிறது. அந்த தம்பி பதிலுக்கு மெசேஜில் அனுப்புகிறாரு, இந்த பிராண்டுக்கு ஆர்டர் கொடுங்க, இந்த பிராண்டுக்கு ஆர்டரு இவ்வளவு கொடுங்க, இந்த பிராண்டியை இவ்வளவு வாங்குங்க என்று பல்வேறு பிராண்டுகளை பற்றிலாம் அந்த தம்பி உத்தரவு தருகிறார். நண்பர்களே, அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை
அந்த தம்பி யார் என்றால் துணை முதல்வர் உதயநிதியின் கண்களும் காதுகளுமாக இடதுகரம் மற்றும் வலதுகரமாக இருக்கக்கூடிய திரு ரத்தீஷ் தான் அந்த தம்பி. இந்த ரத்தீஷ்கிட்ட ஏன் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், விசாகன் என்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெற வேண்டும்? இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தி முடித்த பிறகு திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை அழைத்து விசாரணை செய்தபோது அவர் உண்மையை ஒப்புக்கொள்கிறார். சார், எங்கள் துறையோட அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் என்னை குறிஞ்சி இல்லத்துக்கு, துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்களுடைய வீடான குறிஞ்சி இல்லத்துக்கு என்னை அழைத்தார். மினிஸ்டர் கூப்பிட்றாருன்ட்டு நான் போனேன். அப்போது துணை முதல்வரும் உடனிருந்தார். அப்போது எங்களது அமைச்சர், துணை முதல்வர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு, என்னன்னு கேட்டுங்கன்றாரு. அப்போது துணை முதல்வரான திரு உதயநிதி ரத்தீஷை கை காமிச்சு டாஸ்மாக் சம்மந்தமாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாலும் ரத்தீஷ் கொடுப்பாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் எல்லா ஒப்புதல்களையும் நான் ரத்தீஷிடம் பெற்றேன். ரத்தீஷ் தான் அந்த தம்பி என்று விசாகன் வாக்குமூலம் கொடுக்குறார். ஓகேங்களா? இந்த டாஸ்மாக் சோதனைகளை இடி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே இடி ஆகாஷ் பாஸ்கரன் என்ற ஒரு நபரது வீட்டுக்கு சென்று சோதனை நடத்துகிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்று இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போது பலருக்கு தெரியாது. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திடீர் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய ஸ்டுடியோவெல்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. சத்யஜோதி ஃபிலிம்ஸு, ஏவிஎம்லாம் இன்றைக்கி சினிமா பக்கிட்டே வர்றதில்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து கட்டுப்படி ஆகாது. முன்னாடி போல் 50 நாள் 100 நாள் 25 நாள் கூட படம் ஓட மாட்டேங்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடினா அந்த படத்தோட வசூல், இல்லைனா அவள் தான் வேலை முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய நிறுவனங்கள், எந்த நிறுவனமும் தயாரிப்பு வேலையில் ஈடுபடுறதில்லை. இன்னொன்று, ஸ்டார்ஸோட சம்பளம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 200 கோடிங்க ஒரு ஹீரோவுக்கு சம்பளம். விஜய்க்கு சம்பளம் 200 கோடி, ரஜினிக்கு சம்பளம் 200 கோடி. 200 கோடி ஹீரோவுக்கு சம்பளத்தை கொடுத்து இன்னொரு 100 கோடி படத்துக்கு செலவு பண்ணி, பப்ளிசிட்டிக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணி 310 கோடிக்கு படம் எடுத்து, இந்த 310 கோடி நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் சம்பாதிக்கணும்னா அவர் கிடையாது, யார் செலவு பண்ணுவா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வயசு வந்து ஒரு 25-26 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன பையன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை திடீரென்று தொடங்குகிறார். டான் என்றால் விடியல், விடியல் ஆட்சி அல்லவா, விடியல். டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்குகிறார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை யார் வேணாலும் தொடங்கலாம். நீங்களும் நானும் கூட ஒரு கம்பெனி பேரை ரிஜிஸ்டர் பண்ணி சவுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். ஆனால் இந்த நிறுவனம் தொடங்கியதும் 4 பெரிய படங்களை அறிவிக்கிறது. 4மே பெரிய பட்ஜெட் படம். 1 இட்லி கடை, தனுஷை டைரக்ட் பண்ணி தனுஷ் ஹீரோவை நடிக்கிற படம் இட்லி கடை. 2 பராசக்தி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி என்னாச்சு ரிசல்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் பெரிய பட்ஜெட் படம், பீரியட் ஃபிலிமு, ஏகப்பட்ட ரூபா செலவாகும். 3வது சிம்புவை வைத்து ஒரு படம், அது இன்னும் பெயரிடப்படவில்லை. அண்டு காலஞ்சென்ற நடிகர் திரு முரளி அவர்களுடைய மகன் அதர்வாவை ஹீரோவை போட்டு இதயம் முரளினே படத்துக்கு பேர் வச்சு 4 படம். 4 படமும் ஒரே நேரத்தில் இந்த டான் பிக்சர்ஸ் தொடங்குது. ஒரு 25-26 வயசு சின்ன பையனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வரும் யோசித்து பார்த்தீர்களா? இதனால் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் சோதனைகள் தொடர்பாக அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு போய் சோதனை நடத்துகிறது. ஆச்சுங்களா? இந்த இட்லி கடை படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். படத்தோட தொடக்கத்திலேயே நன்றி ரத்தீஷ் என்று போட்டிருப்பார்கள். ரத்தீஷுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் டான் பிக்சர்ஸு, ஆகாஷ் பாஸ்கரன் படம் எடுக்கிறாரு. ரத்தீஷுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு நன்றி ரத்தீஷ்? ஏன்னா துட்டு ரத்தீஷ். ரத்தீஷ் தான் டாஸ்மாகில் சம்பாதிச்ச பணத்தை சினிமாவில் போட்டு அண்ணனை குஷிப்படுத்தலாம் என்று இந்த டான் பிக்சர்ஸை தொடங்கி, ஏன்னா எல்லாமே ரெட் ஜெயின்ட் பிக்சர்ஸ்னால் தான் பேசுகிறீங்களே நீங்கள், எல்லாமே படம் வந்து ரெட் ஜெயின்ட் தான் தயாரிக்குதுன்னு. அதனால் டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அண்ணனை குஷிப்படுத்தலான்ட்டு படம் எடுத்து அந்த இட்லி கடை மற்றும் 4 படங்களை டான் பிக்சர்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க. அதனால தான் நன்றி ரத்தீஷ்னு டைட்டிலில் போட்டது. அதுக்கப்புறம் பராசக்தி ரிலீஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போது அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ஒரு வழக்கு விசாரணை தொடர முடியும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீட்டிங் கேஸு, நான் வந்து உங்களை 10 லட்ச ரூபாய் ஏமாத்திடுறேன்னு வச்சுங்க, என் மேலே சீட்டிங்க்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, ரைட்டுங்களா? இந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை வந்து என்னை கைது செய்ய முடியும், விசாரணை நடத்த முடியும், சோதனை நடத்த முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்றேன், சமாதானமாக போயிடுறோம், எஃப்ஐஆர் குவாஷ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க.
அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது. அமலாக்கத்துறையோட ஜூரிஸ்டிக்ஷன் போயிடுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்தால் தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் துணை முதல்வர் உதயநிதி 3 பேரும் மாட்டுவார்கள் என்பது ஸ்டாலின் குடும்பத்துக்கு நன்றாக தெரியும். பாசிச மோடி அரசு ஒழிகட்டு பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இந்த அமலாக்கத்துறையோட சோதனைகள் நடந்த உடனே நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நேரடியாக போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதோடு இல்லாமல் பிரதமரை சந்திக்க தனியாக நேரம் வாங்கி சென்று சந்தித்தார். இன்னும் ரொம்ப நேரம் ஒன்றும் பேசியிருக்க முடியாதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த அச்சம்தான் காரணம். சரி, ஸோ இப்போ இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆச்சுங்களா. அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆச்சுன்னா அமலாக்கத்துறை உள்ளே வர முடியாது, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 45 எஃப்ஐஆர்கள் லஞ்ச ஒழிப்புத் துறையில் நிலுவையில் இருந்தது டாஸ்மாக் மீது. அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனைகளை நடத்தியதுன்னு சொன்னேன்ல. அந்த 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணிட்டா இடி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது? சமீபத்தில் அபய்குமார் சிங் என்ற ஒரு டிஜிபி 31 ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஓய்வு பெற்றார். இடி இந்த சோதனைகளை எல்லாம் நடத்தின உடனே அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த அபய்குமார் சிங்கிட்ட சொல்லி 45 எஃப்ஐஆரையும் நீ க்ளோஸ் பண்ணு, என்ன பண்ணுவியோ தெரியாது சொல்லிட்டாங்க. இந்த 45 எஃப்ஐஆரும் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க இருந்துச்சு. 45 எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாரு அபய்குமார் சிங். க்ளோஸ் பண்ணி அதற்கு நடுவே இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷு மற்றும் தமிழக அரசு, டாஸ்மாக் நிறுவனம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி மணல் கேஸில் எப்படி ஸ்டே வாங்கினாங்களோ அதே மாதிரி ஸ்டே வாங்குறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தடையே குவாஷே பண்ணிடுச்சு இந்த விசாரணையை. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் சென்று அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் இப்போ எதற்காக இவர்களை அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று சொன்னேன் என்று இப்போது புரிகிறதா? அந்த டாஸ்மாக் சோதனைகளை எல்லாம் நடத்தி முடித்த பிறகு அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒரு பெரிய பனிப்பாறையின் சிறு துளிதான் நாங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஊழல். ரொக்கமான பணப்பரிவர்த்தனைகள் வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பது எங்களது சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு பிராந்தி கொடுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 30% தம்பி ரத்தீஷுக்கு போய் சேர்ந்துடணும். இது மாதிரி 1000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது மட்டும் 1000 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 கோடி ரூபாயில் 300 கோடி ரூபாய் போயிருக்கா? இது போல் எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கிறது என்பது முழுமையான விசாரணை நடைபெற்றால்தான் தெரிய வரும். அந்த பணத்தில் தான் இட்லி கடை, பராசக்தி, இதய முரளி இதெல்லாம் எடுக்கிறது. இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏற்கனவே இந்த மணல் ஊழல் பற்றி சொன்னேன். இப்போது இந்த டாஸ்மாக் ஊழல். இது போல் எந்த துறைகளை எடுத்தீர்கள் என்றாலும் நினைத்து பார்க்க முடியாமல் மலைக்கும் அளவுக்கு ஊழலை இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் கொண்ட கூட்டம் செய்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை நோக்கி, உங்களை தேடி இவர்கள் உங்கள் கையில் காலில் விழுந்து நடித்து கொண்டே வருவதற்கான காரணம் மற்றும் நோக்கம் என்ன தெரியுமா? இதே கொள்ளையை திரும்ப அரங்கேற்றுறதுக்கு. நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருப்பேன். இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட மருமகன் திரு சபரீசன் அவர்கள் ஒரு வாட்ச் பைத்தியன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். திரு சபரீசன் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாட்சுகளோட மதிப்பு மட்டும் 200 கோடி ரூபான்னு சொல்கிறான். ஒரே ஒரு வாட்சு 33 கோடி. எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா, எவ்வளவு பண திமிர் இருந்துச்சுன்னா ஒருத்தன் கையில் கட்டுற வாட்சை 33 கோடிக்கு கட்டுவான்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ பணம் இருக்குது? டாஸ்மாகில் இது மாதிரி வந்த பணம் தான். இந்த கொள்ளைக்காரர்கள் மீண்டும் ஆட்சி நடத்த வேண்டுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களை அறிவார்ந்த மக்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரலாமா? ஸோ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் வீழ்த்தக்கூடிய சக்தி எது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். அவ்வளோதான். நோட்டாவுக்கு போடுறேன், நாம் தமிழருக்கு போடுறேன், எங்கள் ஊரில் சுயேட்சையாக ஒரு பையன் கலர் கலராக முடி வச்சுட்டு நிற்கிறாரு அவருக்கு போடுறேன் என்று நீங்கள் வாக்குகளை வீணடித்தால் மீண்டும் இந்த அலிபாபா கொள்ளை கூட்டம் ஆட்சிக்கு வந்துவிடும்.
அதை தவிர்ப்பதற்கு எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நன்றாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை சரியாக செலுத்துங்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஸ்டார்ட் ரோலிங். காரைக்குடியில் ஒரு தமிழ் செய்தி நிறுவனம் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறது. அந்த செய்தி சேனலோட நெறியாளரை அடித்து மண்டையை வச்சு கிட்டத்தட்ட வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிடுச்சு அந்த நிகழ்ச்சி. நாம் தமிழர் அமைப்பைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி என்பவர் திமுக மணல் கொள்ளை அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளிவிவரங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மணல் கொள்ளை அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் பேசிட்டார். நான் என்னுடைய கஷ்டங்களை என் வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். 1-2 போய் வளர்க்குறாங்க. இது அராஜகம் அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இது உங்கள் கடமையா இல்லையா? இந்த அரங்கத்தில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களை தாக்க வேண்டும்னு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு கிட்ட சொல்லி சேகர்பாபு ஒரு 50 திமுகவினர் அந்த இடத்துக்கு அனுப்பி சூர்யாவை அடிக்கிறாங்க, பிஜேபி ஆதரவாளர்கள் அடிக்கிறாங்க. அப்போது இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் செய்வார்கள்? ஆரம்பிக்கலாமா? உண்மையிலே சொல்கிறேன், ஜாலியாக இருக்குது பஸ்ஸு. நீங்களும் இதைவிட ஜாலியாக இந்த தேர்தலை அணுக வேண்டும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாகவே வைக்கிறேன். என்னென்னா டிசைனாக டைவடிப்பாங்க. அதுவும் உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே வந்து டைவடிப்பாங்க. ஜெயிச்சு உங்கள் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ அமைச்சர்லாம் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் குட்டிக்காரங்க போட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன, அதனால் இந்த தேர்தல் என்பது ஒரு திருவிழா கொண்டாட்டம். அதனால் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நாள் வரை இந்த கொண்டாட்டத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாட வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. சரியா தோழர்களே? என்னோட அந்த தமிழகத்தை காப்போம் சீரீஸு உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். சவுக்கு மீடியா உள்ளிட்ட பல்வேறு சேனல்களில் நான் இந்த ஊடகங்களுக்கு திமுக அளிக்கக்கூடிய நெருக்கடி குறித்து மிக விரிவாக நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் காலம் வந்தவுடன் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் எல்லாமே இந்த விவாத மேடைன்ற நிகழ்ச்சி நடத்துவார்கள். விவாத மேடைன்னா டிவி ஸ்டுடியோவில் கூப்பிட்டு வழக்கமாக நடக்கிற அந்த விவாதம் போல் அல்லாமல் ஒரு அரங்கத்தை அமைத்து அந்த அரங்கத்தில் அனைத்து கட்சி முக்கியமான கட்சிகளின் பிரதிநிதிகளை எல்லாம் வரவழைத்து உங்கள் கட்சி ஏன் சிறந்ததுன்னு பேசுங்க பாஸு அப்படின்ட்டு அவர்களை பேச வைப்பார்கள். அண்ட் அரங்கத்தில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களிடம் நீங்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரமுகர்களிடம் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்ட்டு கேட்பாங்க. பெரும்பாலும் பார்வையாளர்களாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி போலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கணும். நெறியாளர் என்று அந்த நிகழ்ச்சியை நடத்தும் ஊடகத்தை சேர்ந்த நெறியாளர் என்று ஒருவர் இருப்பார். அவர் மாடரேட் பண்ணுவார். சார் உங்களுக்கு 3 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சார் நீங்கள் இப்போ பேசுங்க அப்படின்ட்டு இடைமறிக்காமல் பார்த்துக்கொள்வாங்க. இது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குவாங்க. சமீப காலமாக அரசியல் விவாத நிகழ்ச்சிகளையே ஒரு போர்க்களம் போல மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் தொடங்கிவிட்டன. ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, காரைக்குடியில் ஒரு தமிழ் செய்தி நிறுவனம் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறது. அதில் நாம் தமிழர் அமைப்பைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி என்பவர் திமுக மணல் கொள்ளை அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில புள்ளிவிவரங்களெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மணல் கொள்ளை அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் பேசிட்டார். நண்பர்களே, அந்த பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர்கள்லாம் அந்த உட்கார்றதுக்கு சேர் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பிளாஸ்டிக் நாற்காலிகளை தூக்கி அடித்து அந்த செய்தி சேனலோட நெறியாளரை அடித்து மண்டையை வச்சு கிட்டத்தட்ட வெட்டுக்குத்து லெவலுக்கு போயிடுச்சு அந்த நிகழ்ச்சி. இதை நேற்று இன்வேரியபிளி அத்தனை பத்திரிகை அமைப்புகளும், இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ற திமுக குரூப் ஒன்று இருக்குதுங்க, பூரா திமுக குரூப்பு, திமுக சொம்புகள் மட்டும் நிறைந்த ஒரு பத்திரிகையாளர் அமைப்புன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம், அவர்களே கண்டிக்கிறார்கள். அவர்களே வேறு வழியின்றி கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். சரிங்களா? மற்ற பத்திரிகையாளர் அமைப்புகளும் கண்டிக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனையும் கண்டிக்கின்றன. சரி, இந்த பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் 2-3 நாட்களாக நடக்கிறது. திமுககாரன் பத்திரிகையாளர்களை 5 வருஷமாக போட்டு அடிச்சுக்கிட்டு தானேங்க இருக்கான்.
இதனால் ஒட்டுமொத்த ஊடக உலகமுமே உண்மையை பேச வேண்டும், ஊடக உலகமே திமுகவின் ஊதுகுழலாக மாறிப்போனதா இல்லையா? எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகைகளும் ஊடகங்களும் நீங்கள் தான் உண்மை எழுதணும், நீங்கள் எங்கே எழுதுறீங்க, எழுதவே மாட்டீங்க, ஆளுங்கட்சி சொல்கிறதான் பேசுகிறீங்க, ஆளுங்கட்சி சொல்கிறதான் கேட்குறீங்க என்று பல முறை அவர் விமர்சித்திருக்கிறார். மற்ற எதிர்க்கட்சிகளும் இந்த விமர்சனங்களை வைத்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சி எடுத்து எதுவும் பேசுறதில்ல. எதிர்க்கட்சிகள் பேசினால், எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பேசியிருக்கிறாருன்றதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடகங்களின் கடமையா அல்லவா? கொண்டு போய் ஒரு பேசுகிறத சேர்க்கறத விடுங்க, அதை விட அதிகமாக இங்கே இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதையே, இந்த ஆட்சியில் இவ்வளவு தவறுகள் நடக்கின்றன, இந்த அமைச்சர்கள் இவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள், இந்த அதிகாரிகள் இவ்வளவு தவறுகள் செய்கிறார்கள், காவல்துறையில் இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்கின்றன, இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்லியிருக்க வேண்டியதே இந்த மீடியா தானேங்க. 5 வருஷமாக நீங்கள் வாய் திறந்தீங்களா தோழர்களே, ஊடக நண்பர்களே? இந்த வீடியோவே உங்களுக்காக தான், ஊடகங்களுக்காக தான். ஒரு சிலரை திமுக மிரட்டுது பேசக்கூடாதுன்ட்டு, ஒரு சிலருக்கு பெரும்பாலானோருக்கு காசையே கொடுத்து இந்தாப்பா வச்சுக்க, எதிர்த்து எழுதாமல் இருக்கிறதோடு இல்லாமல் பாராட்டியும் எழுத வேண்டும் என்று இதற்கென்றே பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை, பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்ன்றதோட சுருக்கம்தான் பெண்ணு, நான் அதை பேனா நிறுவனம் என்று அழைப்பேன். பேனா நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு டிவி சேனலில் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அமைச்சர் மீது இந்த மாதிரி புகார் அப்படின்ட்டு போச்சுன்னா உடனே பேனா நிறுவனத்துலேருந்து ஃபோன் வரும், யோ என்ன டிக்கர் போடுற, இடம் இந்த டிக்கரை 95வது வினாடி அந்த டிக்கர் தூக்கப்படும் தெரியுமா? எத்தனை சேனல் இது நடந்திருக்கு தெரியுமா? நான் என்னுடைய கஷ்டங்களை, என் வீடியோக்களை பார்த்த நண்பர்கள் பார்த்திருப்பீர்கள். 1-2 பொய் வழக்காங்க, 60க்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை நான் ஒருவன் சந்தித்து கொண்டிருக்கிறேன். என் ஊடகத்தில் உள்ளவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லாமல் எதிர்த்து பேசிய யூடியூப் சேனலில் பேசக்கூடியவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு, அடி, உத்தை, மிரட்டல். சென்னை பத்திரிகையாளர் மன்றம், சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் உள்ளிட்ட இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம், இவர்கள் உள்ளிட்ட இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் என்றைக்காவது இந்த தாக்குதல்களை கண்டித்து வாயை திறந்திருக்கிறீர்களா? நான் ஒரு யூடியூபரு, என்னை நீங்கள் பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், சரி ரைட்டு. ஒரு சக மனிதன் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றுகிறார்களே, கண்டித்திருக்கிறீர்களா? இன்றைக்கி உங்களை அடிச்சவனு குய்யோ முறையோன்னு கத்துறீங்க, இது அராஜகம், அத்துமீறல்னு. இந்த அராஜகத்தை தானே 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இது உங்கள் கடமையா இல்லையா? ஆளுங்கட்சி பண்ணுற தப்ப எதிர்கட்சி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, அது அரசியல். 4ஆம் தூண், ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு கடமை இல்லை? இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது உங்களது கடமையா இல்லையா? அதுக்கு தானே ஜேர்னலிஸ்ட் வேலைக்கு வந்தீங்க. இல்லைன்னா போய் கொரியர்லேயோ சிலிண்டர் டெலிவரி வேலையோ போய் பார்க்க வேண்டியதானே, இல்லை ஒரு தனியார் வங்கியில் போய் வேலை பார்க்க வேண்டியதானே. ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்கள்? எவ்வளவு அநியாயங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது, அதை நீங்களும் பேச மாட்டீங்க. பேசுகிறவனை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வீட்டில் சாக்கடையில் ஊற்றுறாங்க, போலீஸை விட்டு மிரட்டுறாங்க, கையை உடைக்கிறாங்க, காலை உடைக்கிறாங்க, கஞ்சா வச்சு பொய் கேஸ் போடுறாங்க. இதையாவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? நீங்களாம் அப்புறம் என்ன ஜேர்னலிஸ்ட்டுங்க? எதுக்கு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லி தெரியுறீங்க? எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு பயணம் போகிறாரு, ரைட்டா? ரைட்டு. அது ஒரு செய்தியா? செய்தி. எடப்பாடி டெல்லிக்கு போனாருங்க, அவர் இது பேசியிருக்கலாம், இப்படி பேசினார், அப்படி பேசினார் அப்படின்னு போடுறதெல்லாம் செய்தின்றதை நான் ஏற்றுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு செல்லும்போது முகத்தை மறைத்து கொண்டு போனார்ன்றது செய்தியாக போடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமல்ல? ஓப்பனாகவே கேட்குறேன் நான், வெக்கமல்ல? எல்லாம் நியூஸா? சில நாட்களுக்கு முன்பு புன்னகையோடு திரு பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்களா, இதோ ஓப்பனாகவே அறிவிக்கிறான், இந்த இவங்களுக்கு 27 இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமாக அறிவித்தார். அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரே இல்லை, அவருக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது, அவர் அரசியல்வாதியே கிடையாது அப்படின்னு கூசாமல் எழுதுனீங்களா இல்லையா? நீங்கள் அது உங்களோட கருத்தாக எழுதியிருந்த கூட உங்களெல்லாம் மன்னிச்சு விட்ருவேங்க நான்.
திமுக கிட்ட காசு வாங்கிட்டு எழுதுனீங்களா இல்லையா? மனசாட்சி இருக்காயா உங்களுக்குலாம்? ஜேர்னலிஸ்ட்டுன்னு டேக் போட்டுக்கிட்டு வண்டியில் ப்ரெஸ்ஸுன்னு எழுதிக்கிட்டு பெருமையாக சுற்றுறீங்களே. உங்களை விட ரோட்டில் கீரை வைக்கிற ஆயா நேர்மையானவளா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நான் இதை பொதுமக்கள்கிட்ட வைக்கிறேன் இந்த கேள்வியை. ரோட்டில் வயசான பாட்டிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு 20-30 கீரை கட்டை ஒரு சின்ன இதில் போட்டு பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்கும் இப்படியே, யாராவது கீரை வாங்க வருவாங்களான்ட்டு. அதுலேயும் போய் பேரம் பேசுவோம் நம்ம இல்லையா? என்னம்மா 25 ரூபா சொல்கிறேன், விழுவுன்னு இருக்கு, 20 ரூபான்னு கொடு. கட்டாதுப்பா அப்படிக்கும் அந்த கேள்வி இல்லையா? அந்த கீரை விற்கிற அம்மா காரில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்க முடியாது, காரே இருக்காது அதுக்கிட்ட. பைக்கில் ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ்ஸுன்னு ஒட்டிக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு மீடியா சார் நான் அப்படிலாம் அந்த கீரை வைக்கிறம்மா எங்கேயுமே சொல்லாது. ஆனால் அன்றைக்கி அந்த கீரை அன்றைக்கி விற்கலைன்னா போச்சு அந்த கீரை இல்லையா? எவ்வளோ சம்பாரிச்சிடான்? ஒரு 300 ரூபா, 200 ரூபா. தனது வயிற்று பிழைப்புக்காக கீரையை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணியிடம் இருக்கும் நேர்மை கூட ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு இருக்க உங்ககிட்டலாம் இல்லை தானே? அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்றைக்கி தேர்தல்லாம் வந்துருச்சுன்ன உடனே என்ன திமுக விமர்சனம் பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு உங்களே அடிக்கிறானா? 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்திருந்த தவறுகளை, ஊழல்களை, அராஜகங்களை, அட்டூழியங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தால் என்று உங்களை அடிக்க துணிவானா? திமுக எதிர்த்து பேசுகிறவங்களெல்லாம் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி உங்களே அடிக்கிறானா? நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, வாக்காளர் பெருமக்களுக்கு, இனிமேல் வாக்காளர் பெருமக்கள்னே நான் உங்களை அட்ரஸ் பண்ணுறேன். இதைத்தானேங்க நான் 4 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தேர்தல் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் 50 கேமராவே வேண்டாம், இன்றைக்கி தான் எல்லா செல்ஃபோன்கள்லையும் கேமரா இருக்கே, 50 கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே மேடையில் சேரை விட்டு அரிஞ்சு ரவுடித்தனம் பண்ணுறானே. அப்போது இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் செய்வார்கள்? இன்னொரு தமிழ் தொலைக்காட்சி ஒரு சில மாதங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் தொலைக்காட்சி ஒரு இதே போல் ஒரு விவாத நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியது. அந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்டா என்று அழைக்கப்படக்கூடிய திரு செந்தில் அவர்கள் பங்கேற்றார். அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் கட்சிக்காரர்கள்லாம் நிறைய பேர் உள்ள கூட்டிகிட்டு போகிறத பழக்கமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நான் திமுக சார்பாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன், வரும்போதே அந்த லோக்கல் ஆளுகிட்ட சொல்லி அண்ணே ஒரு 50 பேர் அனுப்பி விடுனேன், நம்ம ஆளுங்களை நான் பேசும்போதெல்லாம் கைத்தட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணேன். இப்படி இதை ஏற்பாடு பண்ணுறது வழக்கமாகிடுச்சு. இது போல் ஒரு சில மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. பிஜேபி சார்பாக பிஜேபியின் இளைஞர் அணியைச் சேர்ந்த திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் ஒரு பேச்சாளராக பேசுகிறார். இந்த அண்டா செந்தில் திமுக சார்பாக பேசுகிறார். பிஜேபி ஆதரவாளர்கள் அங்கே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. திரு செந்தில் அவர்கள் அந்த திமுக காரங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அதுவும் இந்த அண்டான்னு பேர் வந்ததே காரணம் இவர் அண்டாவாக இருப்பதால். அந்த அண்டா செந்தில் அநியாயத்துக்கு திமுகவுக்கு முட்டு கொடுப்பார். ஸோ இந்த செந்தில் பேசும்போது அங்கே அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த மேடையில் செந்தில் பேசுகிறார், மைக்கில் பேசும்போது ஏதோ அரங்கத்தில் இருக்கவங்க சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் மேடையில் பேசும்போது 4 பேர் கிண்டல் பண்ண தான் செய்வான், கண்டுக்காமல் போக வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இல்லைங்க நான் பேச விரும்பலைங்காட்டி நீங்கள் பாட்டு கிளம்பி போகணும் இல்லையா? அவர் பேசும்போது யாரோ கூட்டத்தில் இருக்கவங்க ஏதோ கத்திட்டான்னு சொல்லிவிட்டு அந்த மேடையிலிருந்து இறங்கியதும் இந்த அரங்கத்தில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களை தாக்க வேண்டும்னு திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு கிட்ட சொல்லி, சேகர்பாபு ஒரு 50 திமுகவினர் அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த நிகழ்ச்சியில் பேச்சாளராக கலந்து கொண்ட எஸ்ஜி சூர்யாவை தாக்க திட்டமிட்டு கதவு பூட்டிட்டாங்க. வெளியில் இவங்க கதவு பூட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சூர்யா மற்றும்
அந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்குலாம் தெரிஞ்சு போய் அவங்கெல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சார் இந்த மாதிரி சார் வெளியில் திமுககாரங்க நிற்கிறாங்க, நாங்கள் வெளில போனால் அடிக்க போகிறாங்கன்ட்டு. போலீஸ் வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு தராமல் திரு சூர்யா அவர்களையும் பிஜேபி ஆதரவாளர்களையும் அடிப்பதை காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. சூர்யாவை அடிக்கிறாங்க, பிஜேபி ஆதரவாளர்கள் அடிக்கிறாங்க. சேர்பாபால் அனுப்பிவிட்டார். அப்புறம் அந்த அண்டா செந்தில் அதே இடத்தில் நின்று பேசுகிறார். அண்ணன் சேகர்பாபுவின் போர்ப்படை தளபதிகள் என் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர சொல்லிட்டாங்க, எல்லாரையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துட்டாங்க எல்லாம் அப்படின்னு பேட்டியே கொடுக்குறாரு. ரைட்டா? இப்போது திரு சூர்யா அவர்களையும் பிஜேபி ஆதரவாளர்களையும் தாக்கிய திமுக ரவுடிகளையும் அண்டா செந்திலையும் காவல்துறை கைது செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, செய்திகளை படித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. போலீஸு சூர்யா மேலே எஃப்ஐஆர் போடுது. என்னவா? அண்டா செந்திலையும் அண்டா செந்திலோடு வந்தவர்களையும் சூர்யாவும் சூர்யாவின் நண்பர்களும் தாக்கினார்கள் என்று சூர்யா மீது எஃப்ஐஆர் போட்டு சூர்யா போய் முன்ஜாமீன் வாங்குறாருங்க. இன்றைக்கி இந்த காரைக்குடியில் பத்திரிகையாளர் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து ஐயோ ஐயோ என்று குரல் கொடுக்கும் இந்த பத்திரிகையாளர் அமைப்புகள் அதையும் கண்டித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? சூர்யா ஒரு எழுத்தாளர், கதிர்னு ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்காரு. கண்டிச்சிருக்குமா இல்லையா? நீங்கள் குறைந்தபட்சம் ஏங்க, இது ஒரு விவாதங்க, இந்த விவாதத்தில் போய் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்து கூடாதுங்க, அடிச்சுக்க கூடாதுங்க அப்படின்னா அது கண்டிச்சிருக்கணும், கண்டனம் வந்திருக்கணும்ல உங்ககிட்ட இருந்து. வந்துச்சா? அன்னைக்கு அந்த அடி வாங்கிய சூர்யா மீதே எஃப்ஐஆர் போட்ட காவல்துறையை கண்டித்தீர்களா? நீங்கள் உங்களே அடிக்கிறானா? அந்த கீரைக்கார அம்மா உதாரணமாக சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன்ல நான், அந்த கீரைக்கார அம்மா தான் தமிழகத்தின் பெரும்பாலான வாக்காளர்கள். நான் மீடியா சார், ப்ரெஸ்ஸு சார்னு சொல்லிட்டு சுற்றுறீங்களே, நீங்கள் சிறு துளி. ஆனால் இந்த சிறு துளியாக இருந்துக்கிட்டு நம்ம போய் மக்கள்கிட்ட சொன்னாதானே உண்மைகள் சென்று சேரும். நாம் வந்து திமுகவின் ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது. சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் என்றால் அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான். நான் எழுதுனேன்னா இந்த அவ்வளோ பேரும் நம்பிப்பாங்கன்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நான் பல இடங்களில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றெல்லாம் ஏன் பேசினேன் என்றால், இந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி இப்படி எழுதுறதெல்லாம் எல்லா ஜனங்களும் நம்பிக்க மாட்டாங்க. மக்களுக்கு உண்மை நன்றாக தெரியும் என்பதை உணர்ந்துதான் நான் அதிமுக வெல்லும் என்று தொடர்ந்து ஒரு ஆண்டாக பேசிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர் மீது நடந்த தாக்குதலை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கி கண்டிக்கிறீங்களே, மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எழுதுகிற பொய்யெல்லாம் மக்கள் படிச்சுட்டு தந்தையில் இப்படி எழுதியிருக்கான், இதில் இப்படி எழுதியிருக்கான் அப்படின்ட்டு நினைப்பார்களே ஒழிய அது உண்மை அல்ல என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் மீது நடந்த இந்த தாக்குதலை ஏன் இவ்வளவு விரிவாக நான் பேசுகிறேன் என்றால், இப்போதாவது எதிர்க்கட்சிகள் செய்யும் பிரச்சாரங்களை உண்மையாக வெளியிடுங்கள் என்பதுதான் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை. இவ்வளோ நாள் திமுகவோட ஊதுகுழலாகவே இருந்துட்டீங்க. திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி பொய்யை எழுதாதீங்க. எதிர்க்கட்சிகள் செய்யும் பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களின் கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போதாவது உங்களது கடமையை, ஜனநாயக கடமையை சரியாக செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நாளுக்கு முன்பாக எவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் கொண்டு சேர்க்கிறேன். திருப்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.